நம்முடைய ஏற்காடு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வாழப்பாடி பேரூராட்சியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்காக இன்றைக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் மக்களும் வாழப்பாடியிலே குவிந்து நகரமே அதிர்கிறது. இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மக்கள் வெள்ளத்தில் சூழ்ந்து கடல் போல் மக்கள் வெள்ளம் காய்ச்சிருக்கு. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய எழுச்சி ஆரவாரமே சாட்சி. ஏற்காடு தொகுதினா அதிமுக கோட்டை. சேலம் மாவட்டம் அதிமுக எக்கு கோட்டை. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செம்மலி அவர்களே, ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் திரு ஆர் இளங்கோவன் அவர்களே, பொறுப்பாளர் ஏடிசி தனபாலன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி கு சித்ரா அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர், பேரு கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, மக்கள் ராஜ்ய கட்சி தலைவர் மற்றும் மக்கள் ராஜ்யம் தமிழ் மாநில சமாஜ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர், நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, இன்றைக்கு மலைவாழ் மக்களே, இன்றைக்கு நெசவு தொழில் செய்கின்ற நெசவாளர் பெருமக்களே, வாரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 2021 11க்கு 10 தொகுதி வென்ற மாவட்டம் அதிமுக மாவட்டம். ஸ்டாலின் வேணா 2021 தப்பி தவறி முதலமைச்சராக இருக்கார். ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஆண்டது. அதே போல 2021 வரை 2021 வரை நம்முடைய சேலம் மாவட்டம் முழுவதும் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, சேலம் மாவட்டம் முழுவதும் மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கைகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டிருக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலை எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுகவும் இணைந்து இந்த தேர்தல் நாம் சந்திக்கிறோம். நம்முடைய கூட்டணியின் சார்பாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி திருமதி பி உஷாராணி அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மா அவர்களின் சின்னம், விவசாயிகள் சின்னம், தொழிலாளிகள் சின்னம், ஏழைகள் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இன்றைய தினம் ஸ்டாலின் சொல்றாரு, திமுக கூட்டணியில் நிறைய கட்சி இருக்குதுன்னு. கட்சி இருக்கிறது உண்மைதான், வாக்கு இல்லையா? ஆள் இருக்கிறது உண்மைதான், ஆனா அங்க வெற்றி வாய்ப்பு இல்லை.
அதிமுகவில் கூட்டணியுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. நம்ம கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் வாக்கு வங்கிகள் நிறைந்த கூட்டணி. அப்படித்தானே? திமுகவில் 2021ஆம் ஆண்டு எந்தெந்த கட்சியில அந்த திமுக கூட்டணி வச்சதோ அந்த கட்சி தான் எப்போ கூட்டணி வைக்குது. ஆனா அந்த பத்திரிகையாளர் ஊடகம் இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பரப்புரையை நம்பி கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக தலைமையில் எந்தெந்த கூட்டணி அங்க வைத்ததோ அதே கூட்டணி தான் இப்பொழுதும் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்திருக்குது? தேமுதிக. ஏங்க, நாம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. பேசிட்டோம், தவறு இல்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றாக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனியில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனியில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, அதே போல விடுதலை சிறுத்தை, இன்னும் பல இஸ்லாமிய கட்சிகள் சேர்ந்திருக்குது. அப்படி நிலைமை என்ன? 2011 இருந்து 10 ஆண்டு காலம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசாம அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? நான் அப்பவே அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் சொன்னேன், திமுகவை நம்பாதீங்க, மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லுங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு குரல் கொடுக்கிறோம், எங்களுக்கு பக்க பலமா இருங்க. நீங்களும் எதிர்கட்சி வரிசையில் கோர்ந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு இயக்கம் வலிமையடைய வேண்டும் என்றால் மக்களுடைய பிரச்சனையை தைரியமாக சட்டமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும், அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக நடுரோட்டில் போராட வேண்டும், வீதியில போராட வேண்டும். ஆனா திமுக அங்க வைக்கிட்ட கூட்டணியில அப்படியே வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. சட்டமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்கல, மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கல. அதனால மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்போ 2021 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த இடத்தை விட ஒரு இடம் குறைவா குறிச்சிட்டாங்க. இதுதான் ஸ்டாலின் கொடுத்த பரிசு அந்த கட்சிக்கு. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி உயர கொடுத்த எங்கள் தொண்டர்கள் பாடுவார்கள். அப்படித்தான் நம்ம நடந்தோம். நம்ம கூட்டணியில யார் நம்பினாங்களோ அவர்களுக்கெல்லாம் சின்னத்தை பெற்று கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. எங்க கூட்டணியிலே நம்பி எங்களோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பா செயல்பட்டு அதிமுக நிற்கின்ற வேட்பாளரை விட கூட்டணி கட்சி நிற்கின்ற வேட்பாளரை பாடுபட்டு வெற்றி பெற செய்யக்கூடிய இயல்பான எண்ணம் உடையவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தலைவராக இருக்கிறாரோ அப்படி கழக நிர்வாகிகளை தொண்டரையும் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்திருக்கின்றார். ஸ்டாலின்லாம் அப்படி அல்ல, திரு கருணாநிதி அவர்கள் அப்படி இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் என்னப்பா பாட்டு வருது?
ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டலிருந்து நிர்வாகி வரை யார் நிற்கிறாங்க இல்ல, தலைமை என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அதிமுக. எப்படி ராணுவத்தில் கேப்டன் உத்தரவு போட்டா நம்முடைய சோல்ஜர்கள் அவருடைய சோல்ஜர்கள் எப்படி பணியாற்றார்கள், அதுபோல ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். அதனாலதான் நம்ம கட்சி ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உங்களோட வாழ்ந்து ஒரு பொறுப்புக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் ஏன்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்டின அட்டுழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாமே இதில் வந்திருக்குது. தொலைக்காட்சியில் வந்த செய்தி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இழுத்து தள்ளுறாங்க, என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்தை உங்களுக்கு அனுப்புனாங்க. வெக்கமா இல்ல? ஒரு சட்டமன்ற மாமன்றம், புனிதமான இடம், 8 கோடி தமிழ் மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற இடம் சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்தாங்க. பிறகு நாம பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பொறுக்க முடியாத ஸ்டாலின் தம்பி ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழிச்சுட்டா வீதியில் போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சுக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது உங்களால் தாங்க முடியல. இப்போ அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். தம்பி கொடி இந்த கொண்டாப்பா. ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்து. ஏற்கனவே சட்டை கிழிச்சிட்டு வீதியில் போனவர் இப்போ எப்படி போவாருன்னு மக்களே முடிவு பண்ணிக்க. இதுக்குள்ள என்னென்னலாம் பேசுறாங்க. ஏப்பா அப்பா ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுறாரு, மகன் உதயநிதி ஒரு பக்கம் பேசுறாரு, உதயநிதியுடைய அத்தை கனிமொழி ஒரு பக்கம் பேசுறாங்க, ஆளாளுக்கு பேசுறாங்க. ஐயா யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம். ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. யாரு அந்த குடும்பத்தில் தவிர்த்து வேற எவராவது பேச முடியுமா? அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? துரைமுருகன் இருக்காரு, திரு ஏவாவேல் இருக்காரு, திரு நேரு இருக்காரு. அவெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சாங்களா? அதுதாங்க கருணாநிதி குடும்பம். அதோடைய ரத்தமே அப்படித்தான் இருக்க மாட்டேன். அந்த வாரிசுகள் தான் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்னங்க நாட்டில் வித அதிசயமா? வேற யாரும் வரக்கூடாதா? இங்க இருக்கிற நம்ம ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாழப்பாடியில் இருக்கின்ற ஒருவர் இந்த முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டாங்களா மக்களே? வரட்டுங்க. இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல். இனி இந்த நாட்டை ஆளக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டில், இந்த தமிழக மண்ணில பிறந்த எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதோட இன்றைய தினம் இந்த ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி போச்சு. ஒரு காலத்தில் தமிழ்நாடுன்னா ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா மாறிட்டு, காவலருக்கே பாதுகாப்பு இல்லை.
காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு நாம கிராமத்தில் ஆடு மாடு மேயக்கூடாது என்பதற்காக பயிருக்கு வேலி அமைப்போம். அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு போதை ஆசாமி தொலைக்காட்சியில் பார்த்தா எகிரி எகிரி காவலர் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கிடைக்குதுல்ல? உண்மைதானே? இன்றைக்கு இந்த கஞ்சா போதைப் பொருள் பல வடிவத்தில் விற்பனை ஆகுது. திரவ வடிவத்தில் வருதுங்கிறாங்க, சாக்லேட்டில் வருதுங்கிறாங்க, அப்புறம் ஊசி மூலமாக இந்த கஞ்சா மாற்றப்பட்டு வருவதாக சொல்றாங்க. இப்படி கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமாக நடக்குது. இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த இந்த முதலமைச்சருக்கு செவிசாய்க்கல. இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக ஊடக வாயிலாக பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதோ இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க இந்த அரசு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கிறவர்களே திமுக கட்சியுடைய துணை ஒன்றுதான் விற்பாங்க. உண்மைதானே? திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் துணை இருப்பதாக செய்தி. ஆக 2022ஆம் ஆண்டு 2022 அல்லது 23ஆம் ஆண்டு நான் கருதுகிறேன், இன்றைய முதலமைச்சர் காவல்துறையினுடைய பொறுப்பு வகிக்கிறார். அவர் மானிய கோரிக்கை வருது. அந்த மானிய கோரிக்கையில் தம்பி கொஞ்சம் தம்பி வடி ஆட்டாத பாங்க, இது தடப்படுது, நேரில் தடப்படுது. இன்றைய தினம் அந்த மானிய கோரிக்கை வரும்போது முதலமைச்சர் மானிய கோரிக்கை புத்தகத்தை வச்சுக்கிறார். அதில் படித்து பார்க்கும்போது அதில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 20ஆம் பக்கம் 2வது பேராவில் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது 2348 பேர், கைது செய்யப்பட்டது 148 பேர். நான் கேள்வி கேட்ட முதலமைச்சர் அவர்களே, இந்த இலாக்காக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்புனார் திரு ஸ்டாலின். அப்படின்னா இந்த கொள்கை விளக்க குறிப்ப அடுத்தது வருது. எல்லாம் தயாரா இருக்கிறீங்க 10 ரூபாய்க்கு. அப்புறம் ஸ்டாலினை கேட்டேன், இந்த கொள்கை விளக்க குறிப்ப யார் நீங்க சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தீங்க? நான் தான் சமர்ப்பித்தனார். 20ஆம் பக்கத்தை எடுங்க, 2வது பேரா படிங்க, அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கண்ணே. படிச்சு பார்த்தார். ஆக 2348 பேர் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நீ கொடுக்கப்பட்டு விட்டு அதில் கைது செய்யப்பட்ட 148 பேர் கஞ்சா வைத்திருந்தாலும் குற்றம், அதே போல விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். இப்படி இருக்கும்போது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா கைது பண்ணிருக்கணும்னு சொன்னேன். எந்த பதிலும் இல்லை. மற்றவெல்லாம் திமுக காரன். 148 பேர் போக மீதி எல்லாம் திமுக காரன். எப்படி கைது பண்ண முடியும்? இப்படி இருக்கும்போது எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? அதனால இந்த முதலமைச்சருக்கு வரைக்கும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாது. அதிமுக நிச்சயமா உங்க துணை கொண்டு 100% ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன், உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவன். 4 ஆண்டு 2 மாத காலம் நான் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒடுக்கப்பட்டது. அதே போல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான சோதனை, வறட்சி, 2017 கடு வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, அதை சரி செஞ்சோம். பிறகு புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது, அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, 1 வருஷம் யாரும் வர முடியல, வர முடிஞ்சுதா? இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றில் விஷக்கருவிகள், கொரோனா என்ற விஷக்கருவி பரவி அது யாராவது பாதிக்கப்பட்டா
உடனடியா உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு திறமையாக செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் தொழிலாளிகள் ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், குடும்பத்தைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம்ல. அதே காலகட்டம் தை பொங்கல் வந்தது. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்க கூடாது. தமிழ்நாட்டுடைய முக்கிய பண்டிகை கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு எல்லோரும் தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க பெரியவங்க. அதன்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். எந்த காலகட்டம் 1 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல, 1 ரூபா வருமானம் இல்ல. தொழிற்சாலை மூடிட்டாங்க, கடை மூடப்பட்டது, பெட்ரோல் பங்க் எல்லாம் திறக்கல, அதுல வர்ற வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, டாஸ்மாக் இல்ல, கலால் வரி இல்ல. இப்படி 1 ரூபா வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சி வந்த பிறகு என்ன வறட்சி வந்ததா, புயல் வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. எதுவுமே வராம கடன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. எதுவுமே வராது 5 லட்சம் கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? நாங்க வருமானம் இல்லாத போது என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தேவையோ அத்தனை செஞ்சோம். அரசு ஊழியர்கள் 1 ரூபா சம்பளம் பிடிக்கல. பக்கத்து மாநிலம், நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எல்லா மாநிலத்திலும் 30% அரசு ஊழியர்களுக்கு பிடித்த செஞ்சாங்க. அதிமுக அரசு பிடித்த செய்யல. அரசு ஊழியர்கள் அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு ஊழியர்கள். அப்படிப்பட்டவர்கள் திறமையா செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே 1 ரூபா பிடிக்காம சம்பளம் முழுவதும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தினம் இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி. இதை யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட நீ அத்தனை பேரும் நாம தான் கட்ட வேணும். இவர் பாட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த தேர்தலோட திமுக வரப்போறது இல்ல, முடிவு பண்ணிட்டாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சம். அது மாதிரி ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இனி ஆட்சிக்கு வர போறது இல்ல. அதனால எந்தெந்த வகையில கொள்ளையடிக்கணுமோ அந்தந்த வகையில கொள்ளையடிக்க 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அனைவரையும் கடன்காரன் ஆக்கிட்டார். திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கணும். வேற என்ன செஞ்சாங்க? சரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு திட்டமா கொண்டாந்தாங்களா? நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்த காலத்தில் எத்தனை பாலம் நிறைய கட்டி கொடுத்தோம். முத்தம்பட்டி ரயில்வே மேம்பாலம் சாங்ஷன் பண்ணி இப்போ ஆகிட்டு இருக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலை கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு கிராமத்துடைய பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும். குடிமராமத்து திட்டத்தை கூட, குடிமராமத்து திட்டம். நான் இந்த பக்கம் தான் வந்து எனக்கு ஒரு பசுமாடு கூட நம்முடைய விவசாயி கொடுத்தாங்க. விவசாயி குடிமராமத்து திட்டத்தில் வரும்போது எனக்கு ஒரு பசுமாடு கொடுத்தாங்க. விவசாயி என்ற முறையில் எனக்கு இந்த பசுமாடு வழங்கினாங்க. இன்றைக்கு இந்த பசுமாடை வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆக குடிமராமத்து திட்டம் என்பது ஒரு முக்கியமான திட்டம். நம்மை பொறுத்த வரைக்கும் வேளாண் பணி தான் முக்கியம். இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறாங்க. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள். ஆக இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டை எல்லாம் அதுக்கு வண்டமன அள்ளி விவசாயிகள் விலை இல்லாமல் அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த ஆள் நிறுத்திட்டார். விவசாயத்தை பற்றி தெரிஞ்சாதானே அந்த திட்டம் இவரு கண்ணை உறுதிச்சு நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். மீண்டும் அதிமுக ஆட்சியில் குடிமரம் திட்டம் வரும். நம்முடைய விவசாயிகள்
தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2016 அம்மா ஒரு முறை தள்ளுபடி செஞ்சாங்க. விவசாய கோரிக்கை ஏற்று கொரோனா காலத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருள் சரியான விலை கிடைக்காமல விவசாயி பாதிக்கப்பட்டாங்க என்ற காரணம் என்னிடத்திலே கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. எங்களுடைய நம்முடைய எம்எல்ஏக்கள் கொண்டு வந்தாங்க. பொதுமக்கள் விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அதிமுக அரசு 2021ஆம் ஆண்டு 12,100 கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சோம். செஞ்சோம்ல? ஒரு ஐந்தாண்டுல 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போனாலும் விவசாயிகள் பம்பு செட்டு இயக்கலாம். இப்ப ராத்திரி 12 மணிக்கு விட்டா யார் போய் தண்ணி பாய்ச்சறது? நான் ஒரு விவசாயி, எனக்கு தெரியும் கஷ்டம். கரும்பு காட்டில் போய் தண்ணி பாய்ச்ச முடியுமா? மஞ்சள் வளைக்கத்தை போய் உள்ள பயிற்சி போடுமா? விஷப்பூச்சி தாக்குனா யாருடைய உயிருக்கு ஆபத்து? அவருக்கெல்லாம் கவலை இல்லை. அவர் செல்வ சேர்ந்தா வாழ்ந்து ஒரு ஏசி போட்டு படுத்துட்டு இருக்காரு. விவசாயிக்கு வந்து பார்த்தா தானே தெரியும். ஆக இப்படிப்பட்ட இந்த கேடுகிட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாய வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல வணிக பயிர்னா கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்களுக்கு காப்பீடு திட்டம், அதுக்கு 5% வசூல் பண்றாங்க. இப்ப 5% பிரீமியம் கட்ட வேணும். இனி அதிமுக ஆட்சிக்கு உடனே அது 2% குறைக்கப்படும். அதே போல நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. மழையை நம்பித்தான் நம்முடைய விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும். ஆக நிலத்தடி உயர்த்த வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும், ஏரி குளம்லாம் நிரப்ப வேண்டும். அதற்காக மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற ஏரி குளம் குட்டை நிரப்பப்படும். அதிமுக ஆட்சியில் நம்முடைய கிராம பகுதி ஏற்காடு மலைப்பகுதி, அது கருமந்துறை மலைப்பகுதி, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கே அதிகமாக ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி. இந்த மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்தால் தான் டாக்டர் பார்த்து அவர் நோயை குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்தேன். இது இந்த ஆளுக்கு என்ன வலிக்குன்னே தெரியல ஸ்டாலினுக்கு. இதில் என்னங்க அரசியல் வேண்டி இருக்குது? 2000 அம்மா மினி கிளினிக் அனுபவ நீதியாக. நான் கிராமத்தில் பிறந்த காரணத்தால் நாங்களாம் டாக்டர் போனால் எடப்பாடிக்கு 15 கிலோமீட்டர் போகணும். அதனால நம்ம ஊர்லேயே ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்தா, கிராமத்திலே திறந்தா, ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி திறந்தா அவர்கள் அங்கேயே போய் அம்மா மினி கிளினிக் போய் சிகிச்சை பெறலாம். அதில் ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர், இப்படி அந்த திட்டத்தை கொண்டாந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. எல்லா இடத்துலையும் ஏழை மக்கள் அங்கே போய் அற்புதமாக சிகிச்சை பெற்றாங்க. மக்களிடத்தில் வரவேற்பு சொன்ன ஸ்டாலின் பார்த்தார், மக்களிடத்தில் அதிமுக செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வரணுங்களா? ஏழைகளை வஞ்சிக்கிட்டு அரசு தேவையா? இதில் என்ன அரசியல் வேண்டியது இருக்குது? ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு உதவி செய்ய, மக்களுக்கு நன்மை செய்யதான் ஒரு அரசாங்கம் அமைக்கப்படும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற, அதை கூட தடுத்து நிறுத்துகின்ற மக்கள் ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு கொடுமை! இவெல்லாம் கிராமத்தில் பிறந்திருந்தா தெரியும், ஏழைகளோட வாழ்ந்தா தெரியும், ஏழைகள் படிக்கிற கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? நான் கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன், கிராமத்தில் வாழ்ந்தவன். இன்றைக்கு ஏழைகள் படிக்கின்ற துன்பம், துயரம், வேதனை அத்தனையும் நேரடியாக பார்த்தேன், அவங்களோடு வாழ்ந்தவன். அதனால ஏழைகள் எங்கெல்லாம் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்ற அரசாக அதிமுக அரசு இருந்தது. மீண்டும் ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி, எங்களுடைய கூட்டணி வலிமையா இருக்குது. எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி
சிறப்பா செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைச்ச உடனே ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். அதே போல ரேஷன் கடையில் இப்ப அரிசி போட்டுட்டு இருக்கிறோம். அந்த அரிசி பல பேர் சமைக்க முடியாத இருக்கின்ற நிலை என்று என்னிடத்தில் தெரிவிச்சாங்க. நானும் வாங்கி பார்த்தேன். அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இனி அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. நவீன அரிசி ஆலையுடைய அதிபர்களாக அழைச்சி இந்த அரிசி தரமா நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். தாராளமாக செய்யலாங்க. அதுக்கு பல வழி இருக்குதுன்னு எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சுமார் 2-3,000 கோடி செலவானாங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு சிறப்பான அரிசி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே ரேஷன் கடையில் தரமான அரிசி விலை இல்லாமல் கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும். விலையில்லா சமையல் என்ன கொடுக்கப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 52% உயர்த்தி ஆண்டுக்கு 5% உயர்த்துன்னு சொல்லி 3 வருஷத்துல மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. அதே போல உள்ளாட்சியில், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில் கடைக்கு 100%, சரி வீட்டுக்கு 100% வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் என்று சொல்லி 2 வருஷத்தில் 12% உயர்த்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக இந்த அரசு கூடுதலாக 112% வீட்டு வரியை சொல்றாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு, குடிநீருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. கேவலம் குப்பை கூட விட்டு வைக்கல. அதுக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இன்னும் கொடுமை என்ன, சென்னை மாநகரத்தில் இந்த டாய்லெட் பராமரிக்கிறாங்க, கழிப்பறை பராமரிக்கிறாங்க. அதில் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம். அதை கூட விட்டு வைக்கலையா. கழிப்பறையில் வர காசு எவ்வளோ மோசமான, அதை கூட விட்டு வைக்காத அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஒரு கொடிய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் சொன்னால் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன், என் மீது வழக்கு போடுறேன். போடு, யார் வேண்டாங்கிறா? நான் வழக்கை பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அண்மையில் ராசா ஒரு ஆடியோ வெளியிட்டார். மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலர், அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டார். அந்த ஆடியோவில் இருக்கிற ஒரு கருத்து எல்லா பகுதிக்கு போகுது. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவு அது ஒரு பரவலா பேசப்படுகின்ற பொருளாகி போச்சு. அந்த செய்தியை நான் சொன்னேன். அதுக்கு துணிச்சலா பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, இது யார் செய்தி வெளியிட்டாங்களோ அவர் மீது நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ விட்டுருவார். ராசா இப்போ அவர் மீது நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ ரெடியா வச்சிருப்பாரு, விட்டுருவாரு. அதுக்கு பயந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் அந்த ஆடியோவில் செய்த ஆடியோவில் வெளியான செய்தி உண்மையா இருக்கலாம்ல? இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 ஆண்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க. அப்ப என்ன சொன்னாரு ஸ்டாலின் அறிக்கையில? மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா மரணத்தில் மர்மம் இருக்கிறது, யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கருத்தை நான் சொல்லுகின்றேன். திரு கருணாநிதி அவர்கள் எதிரியாக எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தார். அதனால அவருக்கு யார் அவர் சொன்ன கருத்து மீண்டும் சொல்ல வேணுமா? சொல்லாம வேண்டாமா? ஏன்னா சொன்னா குடும்ப அவர் கோச்சுக்குவார். ஆடியோவில் வந்த செய்தி, திரு ராசா அவர்கள் வெளியிட்ட செய்தி, நாம வெளியிடல, திரு ராஜா அவர்கள் வெளியிட்ட செய்தி. திரு கருணாநிதி உடல்நிலை சரியா இருக்கின்ற பொழுது வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். இதை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை விசாரிக்கப்படும். சட்ட நீதியாக யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க அம்மாவை சொன்னீங்கள, மர்மமான முறையில் அம்மா இருந்ததுக்கு
விசாரிக்கப்பட்டு சொன்னீங்களா, அதே போல அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்து விசாரிக்கப்பட்டு சொன்னேன். அதே போல முன்னாள் முதலமைச்சர் வந்து திரு கருணாநிதி அவர்கள் அவர் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டதாக வந்த செய்தி உண்மையா இருந்தால் சட்ட நிதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க போய் யாரா இருந்தாலும் கவலை இல்லை. அதே போல அதிமுக ஆட்சி மறந்த உடனே நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுவோம். அதில் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்து போச்சு, அரிசி விலை வந்து போச்சு, பருப்பு விலை, எண்ணெய் விலை, அதை பற்றி கவலைப்படல முதலமைச்சருக்கு. அதிமுக ஆட்சி இருக்கிற போது விலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஆட்சியில் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, இன்றைக்கு பல்வேறு வரி விதிப்பால் மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், வங்கியிலே வைக்கப்படும். எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் 2000 ரூபாயாக இனிமேல் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். நம்முடைய பணிக்கு செல்கின்ற பெண்கள் 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு கொடுக்கிறோம், பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம், தைப்பொங்கல் என்று. இனி அதோட 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்களை தான் நகர பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யலாம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதோட இந்த ஜல்லிக்கட்டு போட்டி, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி நடத்துகின்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் வழங்கும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள், பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு செய்யப்பட்ட அந்த பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். கட்டிட தொழிலாளர்கள் அவர்கள் பணியிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார், அவர் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம், அனைத்து ஏழைகள், யார் இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் அதெல்லாம் இல்லை, அனைத்து ஏழைகளுக்கும் வீடு இல்லாம நிலம் இல்லாம வீடு இல்லாம இருக்கிறவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிரால் மக்கள், அரிதிர மக்கள், மலைவாழ் மக்கள், அப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு அரசாங்கமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இந்த ஆதிராவிட மக்கள், அரிதிர மக்கள், நம்முடைய மலைவாழ் மக்கள், அந்த குடும்பத்திலே ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போய்கிட்ட பொழுது அவர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டத்தை நாங்கள் செய்ய போறோம். ஆட்சி அமைஞ்ச உடனே திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 4 1 கூட நிறைவேற்றினாங்களா? திமுக ஆட்சியில் மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப மத்திய அரசுக்கு வாதாடி போதாடி ஆளுங்கட்சியில எதிர்கட்சியிலேயே 100 நாளை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா 125 நாளை 150 நாளா உயர்த்தப்படும். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்முடைய ஏற்காட்டில் கூட்டுறவுத்துறையில் பயிற்சி நிலையம் கட்டுவதற்கு பேஸ்மெண்ட்லாம் போட்டோம். வேணுமனே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் வந்த பிறகு வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் நம்ம ஏற்காட்டு பகுதியில் அற்புதமான கூட்டுறவு பயிற்சி நிலையம் அமைக்கப்படும். அதே போல இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு, இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்குது. அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இன்றைக்கு பல அறிவிப்புகள்
இன்றைக்கு நிறைய அதிமுக ஆட்சியில் திட்டங்களை இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறோம். ஏன்னா ஸ்டாலின் வந்து பல திட்டத்தை நிறைவேற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு பெத்தநாயக்கம்பாளையத்தில் புதிதாக தாலுக்கா அலுவலகம் அமைச்சிருக்கிறோம். ஆலப்பாடியில் அனைத்து மகளிரிலும் துவற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. கருமந்துறையில் தீயணைப்பு மீட்பு நிலையம் கொண்டு வந்திருக்கிறோம். வாழப்பாடியில் 12 கோடியில், பேலூர் 4 கோடியில் பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்குது. ஏற்காடு அனைத்து மலைப்பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக, உள்ளூர் மக்களின் வசதிக்காக அதிக அளவு நகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனால் இந்த விடியா திமுக அரசு அந்த பஸ்ஸுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டது. அதேபோல் அனைத்து மலைப்பகுதியில் உள்ள ஊர்களுக்கு சாலை வசதி, மின் வசதி, குடிநீர் வசதிகள் செய்து தரப்படும். ஏற்காடு தொகுதியில் 63 கோடியில் அயோத்திப்பட்டினம், வாழப்பாடி, பேலூர் ஆகிய 3 பேரூராட்சிகள், பெத்தநாயக்கம்பாளையம், அயோத்திப்பட்டினம், வாழப்பாடி ஊராட்சியில் 402 குடியிருப்புகளுக்கு நிலையான குடிவசதி செஞ்சு கொடுத்தோம். கருமந்துறையில் மலையாள மக்களுக்கு ஐடிஐ கல்வி அமைச்சோம். கருமந்துறையில் பதங்குடிக்கு ஏகாலயா பள்ளி திட்டம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கிடப்பில் போட்டாங்க. அதை தொடரும். பெத்தநாயக்கம்பாளையில் ஆத்தூர், வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் 7 கோடி மதிப்பீட்டில் பல புதிய சிகிச்சை பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. கருமந்துறையில் 60 ஏக்கர் பரப்புள்ள 1 கோடி நிதியில் கால்நடை விந்து உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது. நிலம் ஒதுக்கீடு நிலையில் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தது. அது தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 30 படுக்கை கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் 4 கோடி மதிப்பீட்டில் வாழவந்தி, தும்பல் மற்றும் பேலூர் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. பெத்தநாயக்கம்பாளையம் கல்லேரிப்பட்டி ஏரியின் வழங்கு வாய்க்கால் புனரமைக்கும் பணிக்கு 12 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பணி விடியா திமுக அரசு ரத்து செய்தது. அதை எதிர்த்து களத்தீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதிமுக ஆட்சி வந்தோடனே அந்த திட்டம் தொடரும். பெத்தநாயக்கம்பாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட உமையால்புரம் மற்றும் புத்திரக்கோட்டமலையம் கிராமத்தில் 4 கோடி மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டை அமைக்கும் பொருட்டு உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கும் பணி தற்போது விடியா திமுக ஆட்சியில் கிடைப்பில் உள்ளது. அதையும் அதிமுக ஆட்சி வந்து தொடரும். புத்திரக்கோட்டமலையம் கிராமத்தில் உள்ள புத்திரக்கோட்டமலையம் ஏரியின் வழக்கு வாய்க்கால் 989 2002 வரை புனரமைக்கும் பணி 9 கோடி பதில் பணி தற்போது விடியா திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க. நாம் கொண்டு வந்ததெல்லாம் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தோன்னே அதையெல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படும். பல கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அந்த கோரிக்கையெல்லாம் அதிமுக ஆட்சியிலே வந்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை சொல்லி, இன்றைக்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதி சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய ஒன்றிய கழக முன்னாள் சேர்மன் அறிவிச்ச எஸ் சதீஷ்குமார் அவர்களே, மற்றும் ஒன்றிய மெடிக்கல் ராஜசேகர் அவர்களே, திரு முன்னாள் சேர்மன் ஏபி மணி அவர்களே, மரியாதை சி அண்ணாதுரை அவர்களே, மற்றும் டி மோகன் அவர்களே, திரு எஸ் ரவிசேகரன் அவர்களே, திரு குபேந்திரன் அவர்களே, திரு சே வெங்கடேசன் அவர்களே, திரு எம்டி அருண்குமார் அவர்களே, பாஜக மாவட்ட சண்முகநாதன் அவர்களே, பாஜக திரு நாராயணன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்ச எஸ்கே செல்வம் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற மாவட்ட திரு சண்முகம் அவர்களே, தமாக மாவட்டத்தில் திரு எஸ் செல்வம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி திரு எஸ் மனோகரன் அவர்களே, மக்கள் ராஜ்யம் கட்சி திரு ஆர் சின்னசாமி அவர்களே, மக்கள் ராஜ்ய கட்சி தலைவர் திருமதி ஜமுனா ராணி அவர்களே, பகசுன் சமாஜ் கட்சி திரு பிரேம்குமார் அவர்களே, பகசுன் சூரியகுமார் அவர்களே, மற்றும் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களே, அண்ணாதுரை தான் சொல்லியாச்சு, மற்றும் இந்த மனுவில் இருக்கின்ற பல பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்க. இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகள் செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இதேனும் கோப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.